3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அமித்ஷா 7 நாட்கள் சிறையில். அதாவது அஸ்ஸாமில் பர்பூக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய பேரில் இருக்கக்கூடிய போலீஸ் அகாடமியினுடைய திறப்பு விழாவில் அமித்ஷா கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அங்கே பேசுகிறார். என்ன அப்படின்னா, நானும் 7 நாள் சிறையில் இருந்திருக்கிறேன். அதனால் சிறையில் இருக்கக்கூடிய உணவினுடைய ருசி எனக்கு என்னன்னு தெரியும். நான் எதுக்காக சிறையில் இருந்தேன், யார் என்னை சிறையில் அடைத்தார்கள் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த எமர்ஜென்சியினுடைய காலகட்டத்தில் அவருக்கு எதிராக நாங்கள் போராட்ட களத்தில் நின்றோம். அதில் நான் தீரமுடன் போராடினேன். அப்படி போராடியதற்காக அஸ்ஸாமினுடைய அன்றைய காங்கிரஸ் முதல்வர் என்னை 7 நாட்கள் சிறையில் அடைத்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அமித்ஷா, நான் சொன்னால் நீங்கள் கோவிச்சக்கூடாது, ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த எமர்ஜென்சியை வச்சு வடை சுடுற வேலையெல்லாம் உங்ககிட்ட வச்சுங்க. ஏன் தெரியுமா, எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அம்மையார் ஆர்எஸ்எஸ்காரன் ஒவ்வொருத்தனையாக பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய அன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருந்தக்கூடிய தேவ்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோம், நாங்கள் இனிமேலாம் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆமாஞ்சாமி போடுறோம், எங்களை இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்களேன்னு கேட்ட வரலாறு ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் உண்டு. ஆர்எஸ்எஸ் வழியாக வந்த அமித்ஷாவிற்கும் அந்த பொறுப்பு உண்டு. 7 நாள் சிறையில் இருந்ததெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அமித்ஷா. சரியா? சுதந்திர போராட்டத்தில் நீங்கள் சிறையில் இருந்துறீங்க, இல்லை உங்களுடைய முன்னோர்கள் சிறையில் இருந்தாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு உங்களை நினச்சி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போவும் நம்ம இதைத்தான் சொல்ல வேண்டி வரும். என்ன சொல்ல வேண்டி வரும், இல்லை உங்கள் ஆள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இருந்தார். இன்னும் 2 பேர் என்ன சொன்னாங்க, பிரிட்டிஷ்காரன்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது, அவனுக்கு எதிராக போராடுறது கிடையாது நம்ம வேலை அப்படின்னு இன்னொருத்தர் பேசிகிட்டு இருந்தாருன்னு தானே சொல்லுவாங்க. சரி, இப்போது அஸ்ஸாமில் போய் ஏன் அமித்ஷா இப்படி பேசுகிறாரு, அங்கே தான் மிகப்பெரிய அரசியல் தந்திரம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 12-13 மாதங்களில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவினுடைய மிக முக்கியமான 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. அதில் ஒரு மாநிலம் எது, அஸ்ஸாம். அப்போ அஸ்ஸாமில் இப்போதே ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா அங்கே ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிற ஒருத்தன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு தொழுகை நடத்துறதுல பிரச்சனை இல்லையா? அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மக்களை எப்படியெல்லாம், அது குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை மக்களுக்கு எதிராக எந்த அளவிற்கு இந்த ஹேட் அரசியல்னு சொல்லக்கூடிய இந்த பிளவுவாத அரசியல், மதவெறி அரசியல் அங்கே கொண்டு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கார் ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முதல் கட்டமாக இதோ நான் பேசுகிறேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பர்பூக்கன் அப்படிங்கிறவருடைய பேரில் அந்த போலீஸ் அகாடமி தானே அவர் திறந்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த பர்பூக்கன் அப்படிங்கிறவர் முகலாயர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு மகத்தான வீரர் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன அமித்ஷா, இப்போவும் நீங்களோ மோடியை கோவிச்சக்கூடாது, கேட்குறத கேட்டுதாகணும், வேறு வழி இல்லை. அதனால் அமித்ஷாவை பார்த்து நான் கேட்குறேன், ஏன் முகலாயர்களை எதிர்த்து போராடினா, முகலாயர்களை எதிர்த்து போராடினா அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த குறுநில மன்னர்கள் இல்லையா, அவர்களெல்லாம் போராடி இருக்கிறாங்க, யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை இல்லையா? ஆனால் நான் என்ன கேட்குறேன், பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடலை, ஏன் போராடலை அப்படிங்கிற கேள்வி முன் வச்சேன். ஏன் பிரிட்டிஷ்காரர்களை பற்றி நீங்கள் பேசவே இல்லை? அங்கே தானே பிரச்சனை இல்லையா? முகலாயர்களை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு செய்தியார், இந்த முகலாயரை எதிர்த்து போராடிய பர்பூக்கன் அப்படிங்கிறவருடைய வரலாறு நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 மொழிகளில் அவருடைய வாழ்க்கை வரலாறை பாடத்திட்டமாக நாங்கள் மாற்றிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பாடத்திட்டங்களில் என்னெல்லாம் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இல்லை, எதை புகுத்த பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால தான் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய எதிர்ப்போடு களத்தில் நிற்கிறது, நீங்கள் பதுங்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் உலகம் அறியும். அது வேறு. ஏன்னா நாளைக்கு இன்னொரு, அதாவது நீங்கள் அமித்ஷாவும் மோடியும் நீங்கள் நம்பக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் இன்னும் ஒரு 15 வருஷம் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் மகாத்மா காந்தி பயங்கரவாதின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாதுராம் கோட்ஸே இந்தியாவுடைய தேசத்தந்தையாக மாற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பாபர் மசூதி ஒரு நாள் மழை இரவில் அதிகமாக கனமழை பெய்ததால், புயல் அடித்ததால் இடிந்து விழுந்ததுன்னு படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, நான் என்ன சொல்கிறேன் அமித்ஷா, இப்போவே உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் சிறையில் இருந்திருக்கிறீங்க, இதுக்கு இல்லை
இப்போ அஸ்ஸாமில் நீங்கள் போயிட்டு 7 நாள் இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி பீரியடில் இருந்ததில்லை. இதை தாண்டி நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக தெரியுமா? இதை சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததற்காகவா, அல்லது இந்துக்களுடைய கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைந்து சமத்துவம் உருவாக வேண்டும், இந்து மதத்தில் நிலை பெறக்கூடிய தீண்டாமையை இல்லாமலாக்குவதற்கு என் உயிரே போனாலும் உண்ணாவிரதம் இருப்பேன்கிறது போராடுவதற்காகவா? அல்ல. குஜராத்தில் நீங்கள் இதே மாதிரி உள்துறை, அந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சுராபதியின் போலி என்கவுண்டர் வழக்கில் நீங்கள் ப. சிதம்பரத்தால் கைது செய்யப்பட்டு உள்ளே தூக்கி வச்சுருந்தாங்க. ஞாபகம் இருக்கா அமித்ஷா உங்களுக்கு? அதனால தான் நீங்கள் ப. சிதம்பரத்தை ஒரு நாளாவது உள்ளே வைக்கணும்னு சொல்லி வரீங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் ராகுல் காந்தியை எப்படியாவது ஒரு நாளாவது தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய பகல் கனவுகள். பகல் கனவு ஆர்எஸ்எஸ்காரன் பகல் கனவில் இருக்கிறவன் தான். அதில் நீங்களும் விதிவிலக்கு அல்ல, இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போதே அசாம் தேர்தலுக்கு தயாராகி விட்டார்கள். அதான் அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் இந்தியாவினுடைய சமத்துவத்திற்காக, இந்திய மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக, இந்தியா சந்தித்த பல்வேறு கலவரங்கள் அல்லது மதவெறி விஷயங்களுக்கு எதிராக ஒருத்தம் போராடினா அப்படிங்கிற ஒரே ஒரு வரலாற்று தகவல்களை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது உங்களுக்கு கிடையாது, உங்கள் சித்தாந்தத்துக்கு கிடையாது. அதனால தான் நீங்கள் இல்லாத சரஸ்வதி நதியை இருப்பதாக சொல்கிறீர்கள், இல்லையா? சரஸ்வதி நதின்னு ஒன்று இருக்கா? கிடையாது. இருக்குன்னு ஆனால் சொல்கிறீங்க. அப்படி பாடத்திட்டத்தில் அப்படி புகுத்த பார்க்குறீங்க, இல்லையா? இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இல்லாத விஷயம், வரலாறு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கிடையாது, வரலாற்று தலைவர்கள் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கிடையாது. அப்போ அதை உருவாக்குவதற்காக நீங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை இந்திய மக்கள் முறியடித்து கொண்டே இருக்கிறார்கள். அஸ்ஸாமில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்று சொல்கிறார்கள். படுதோல்வியை சந்திக்கும்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்காரன் உடனே மனசில் நினச்சிப்பான், என்னடா சொல்கிற, எங்ககிட்ட தேர்தல் ஆணையம் இருக்குது, தேர்தல் ஆணையத்தை தாண்டினா எங்களுடைய பல்வேறு எல்லாம் எந்த அமைப்புகளானாலும் எல்லாம் என் கையில் இருக்குது, அதை தாண்டி நீ வின் பண்ணிடுவியடா அப்படின்னு கேட்குறதெல்லாம் எங்களுக்கு கேட்குது. ஆனால் அமித்ஷா ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் சக்தியை விட மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் கிடையாது. அதை புரிய வைக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் வரும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.